வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. மத்திய அரசு 50,000 பலன் தரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு ஊழியர் 50,000 வரை நேரடியாக பலன் பெற முடியும், அதுவும் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த திட்டத்தில் இந்த 50,000 தர போகிறாங்க, அதற்கான விதிமுறைகள் என்ன, அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தானா அல்லது தனியார் ஊழியர்களுக்கும் இது பொருந்துமா, யாரெல்லாம் இந்த திட்டத்தில் பலன் பெற முடியும் அப்படிங்கிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்களே, நீங்கள் அரசு பணியில் இருந்தாலும் தனியார் பணியில் வேலை செஞ்சாலும் உங்களுடைய சம்பளத்திலிருந்து மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையானது பிஎஃப், அதாவது வருங்கால வைப்பு நிதிக்காக பிடித்தம் செய்வாங்க. அப்படி தனியார் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் 12% பிஎஃப் கணக்குக்காக பிடித்தம் செய்கிறாங்க. அதே தொகையை, அதாவது முதலாளி அல்லது நிறுவனத்தினால பணியாளருடைய பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்வாங்க. அந்த டெபாசிட் செஞ்ச பணத்தில் 8.3% இபிஎஸ், அதாவது ஓய்வூதியம் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 3.6% பிஎஃப் கணக்கிலையும் டெபாசிட் செய்கிறாங்க. அதோடு நீங்கள் ஒருவேளை ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து இன்னொரு தனியார் நிறுவனத்துக்கு மாறணும் அப்படின்னா, ஏற்கனவே வேலை செஞ்ச தனியார் நிறுவனத்திடமிருந்து நீங்கள் ஒப்புதல் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப் கணக்கை மாற்றுவதற்கு பழைய அல்லது புதிய நிறுவனத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்தாதாரர்களே தங்களுடைய கணக்கை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் தனியார் துறையில் வேலை செய்வாங்க. அவங்களுடைய சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பிஎஃப்ஆ பிடிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அந்த பணம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் கூட தெரியாமல் இருக்கிறாங்க. மக்களே, யாரெல்லாம் 20 ஆண்டுகளாக தங்களுடைய இபிஎஃப் கணக்கில் தொடர்ந்து பங்களிப்பு கொடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு லாயல்டி கம் லைஃப் பிளான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகளாக வழக்கமான பங்களிப்புகளை கொடுத்த சந்தாதாரர்களுக்கு கூடுதலாக 50,000 பலனையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாயல்டி கம் லைஃப் நன்மையின் கீழே 5,000 வரை அடிப்படை சம்பளம் உள்ளவர்கள் ரூபாய் 30,000 பலனை பெறுவார்கள் அப்படின்னும், அடிப்படை சம்பளம் 5,000 10,000 வரை உள்ளவர்களுக்கு 40,000 வரை பலன் கிடைக்கும் அப்படின்னும், மேலும் அடிப்படை சம்பளம் 10,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வரை பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் இந்த நன்மையை பெறுவதற்காக சிறந்த வழிமுறைகளையும் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் பிஎஃப் கணக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய யுஏஎன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை மேப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல எளிமையான சேவைகளை இந்த முறை மூலம் கொண்டு வருவோம் அப்படின்னு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. அதனால் மக்களே, நீங்கள் இபிஎஃப்ஓவில் உங்களுடைய பிஎஃப் பணத்தை எளிதாக ஏடிஎம் மூலமாகவே எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற முறை வரப்போகுது. இப்போது இருக்கக்கூடிய கடினமான முறை மக்களுக்கு ரொம்பவே சிரமங்களை கொடுக்குது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எளிய முறையை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஏடிஎம் கொடுக்கறதன் மூலமாக உங்களுடைய பிஎஃப் பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதற்கு உங்களுடைய ஏடிஎம் கார்டோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் மொபைல் நம்பரும் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இதில் பல லட்சம் சந்தாதாரர்கள் இருக்கிறதுனால அவர்களுடைய புகார்களை எல்லாம் சரி செய்யும் விதமாக சில மாற்றங்களும் அறிவிக்கப்படுகிறது. அவர்களுடைய பிஎஃப்ஐ வைத்து தற்பொழுது 12% பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய பணமானது வரம்பு தற்பொழுது நீக்கப்படுது. அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா 12% கூடுதலாகவும் பணம் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தனிப்பட்ட வகையில் சொந்தமாக சேமிப்பு பழக்கங்கள் இருக்கும். அந்த பழக்கங்களை அடிப்படையாக வைத்து வருங்கால வைப்பு நிதிக்கு, அதாவது பிஎஃப்க்கு பணியாளர் பங்களிப்பு மாற்றப்படலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. பணியாளர் பங்களிப்பு சாதாரணமாக 12% தர வேண்டும் அப்படின்னு இல்லை. தற்பொழுது 1,800 ரூபாய் கொடுப்பவர்கள் தேவைப்பட்டால் கூடுதலாகவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டமானது தனியார் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசு அறிவிக்கின்ற அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.